குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிற பாடம் ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்சைடு மைக்ரோமீட்டர். இந்த இன்சைடு மைக்ரோமீட்டர் என்பது பேர் இட் செல்ஃப் அதிலேயே தெரியுது உங்களுக்கு. உள்ளளவை அளக்கக்கூடிய ஒரு கருவி, நுணுக்கமாக அளக்கக்கூடிய கருவி. இதோடைய பாகங்களானது படம் 3ல் கொடுத்துருக்காங்க. மைக்ரோமீட்டர் ஹெட்டு, லாக்கிங் காலர் அண்ட் ஸ்க்ரூ, ஹேண்டில், ஸ்பேசிங் காலர், எக்ஸ்டென்ஷன் ராட். இந்த பாகங்கள் முக்கியமான இன்றியமையாத பாகங்களாகுது. இதில் மைக்ரோமீட்டர் ஹெட் அப்படிங்கிறது வழக்கமான மைக்ரோமீட்டர் போல தான் இருக்கும். இந்த இடத்த கவனிக்க, வழக்கமான மைக்ரோமீட்டர் போல தான் இருக்கும். இதை பயன்படுத்தி வழக்கமான லீஸ்ட் கவுண்ட் 0.01 mm வரைக்கும் நம்ம அளக்கலாம். அந்த மைக்ரோமீட்டர் ஹெட்டில் இருக்கக்கூடிய அளவுகள் ரீட் பண்ணுறது, அதோட அக்யூரசி மூலமாக கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஆர்டினரி மைக்ரோமீட்டர் போல தான் இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அம்சம் அப்படின்னு கேட்டாக்கா, எக்ஸ்டென்ஷன் ராடை பயன்படுத்தி அப் டு 1000 mm வரைக்கும் அந்த அளவுகளை அளந்து கொள்ளலாம். எக்ஸ்டென்ஷன் ராடை பயன்படுத்தி அளக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 25 to 50, 50 to 200, 50 to 300, 200 to 500 அண்ட் 200 to 1000 mm வரைக்கும் மைக்ரோமீட்டருடைய அளவுகளை, உள்ள அளவுகளை எக்ஸ்டென்ஷன் ராடை பயன்படுத்தி அளந்து கொள்ளலாம். மற்றபடி இதில் பாகங்கள் எல்லாமே அதே தான். மைக்ரோமீட்டர் ஹெட் என்று சொல்லக்கூடிய இந்த பாகமாகட்டும், எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து அளவுகளை நீட்டிக்க செய்வது, லாக்கிங் ஸ்க்ரூ அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுகளை லாக் பண்ண வைக்குது, ஹேண்டில் பயன்படுத்துறதுக்காக, ஸ்பேசிங் காலர் என்பதை உள்ளார இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாகம். ஆக இந்த பாகம் எல்லாமே மோரலஸ் ஈஸியான விஷயந்தான். அடுத்தது இந்த மைக்ரோமீட்டர் உள்ளளவு அளக்கக்கூடிய ஒரு இடத்த, ஒரு ஜாபை காட்டுறாங்க. ஒரு ஜாபுடைய போர் அளவை மைக்ரோமீட்டர் பயன்படுத்தி அளக்குறாங்க. ரீடிங் வழக்கம் போல் பார்க்க வேண்டியதுதான். சரி, ஓகே. அடுத்த ஒரு ஸ்டில்ல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்.